ச்சே, இந்த 2 சோப்பை காலி பண்ணி குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயும் எம்புட்டு நேரம் ஆயிடுது. என்ன செய்யுது? பள்ளிக்கூடத்துல எல்லா பொம்பளை பிள்ளைகளும் நம்மளே சுத்தி சுத்தி வருது. அப்போ நல்லா மணக்கணும்ல. நாளைக்கு அப்பாவை நல்லா சாண்டலும் ரோஸ்மேரியும் சேர்ந்த சோப்பு வாங்கிட்டு வர சொல்லணும். அப்போ நான் கப 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 கபன்னு மணக்கும். அஸ்வின் வந்துட்டான்னு ஸ்கூலுக்கே தெரியும். எல்லா பிள்ளைகளும் நம்ம முன்னாடி வந்து நின்று, டேய் அஸ்வின், உன் மேல நல்லா மணக்குதுடான்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு இப்படிதான் இந்த அருண் போயா என்னமோ ரோஸ் சோப்புன்னு எங்கேயோ ஆர்டர் பண்ணி ஐயா வாங்கி வச்சிருந்திருக்காரு. அன்னைக்கு பார்த்து நான் அதை கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் நல்லா தேய்ச்சி குடிச்சு போட்டேன். கட 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 கடன்னு தேய்ச்சதுல சோப்பு காலி. அருண் போயா வந்து சோப்பை தேடினா அப்புறம் சோப்பு கிடைக்காம ஓடி அழுத. ஏம்மா, நான் வாங்கி வச்சிருந்த சோப்பு காணுமே, யாரோ ஏத்திட்டாங்க. அப்புறம் அம்மா போய் புது சோப்பு வாங்கி வச்சிச்சு. என்னண்ணே கோவமா இருக்க? வந்துட்டியா? சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாடே, கிளம்புவோம், நேரம் ஆயிட்டுல. ஜோமுல, என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல எப்படி தெரியுதுன்னு கேட்டேன். என் சோப்பை களவாண்டு குடிச்ச களவாணி பெயர் நீதானல? களவாண்டு குடிப்பாவளா? சோப்பை யாருன்னு குடிப்பாவோ? இல்ல, விளையாடாத, அப்படியே துண்டை பிடிச்சி இழுத்து விட்டுருவேன். சோப்பை களவாண்டு குடிச்ச களவாணி பெயர் நீதானல? அச்சச்சோ, அண்ணே, துண்டை கிண்ட இழுத்து விட்டுறாதண்ணே, மானம் கப்பல் ஏறிடும். யாரட்டும்ல, யார போது ஓமானம் தானே எனக்குன்னு. இப்ப பொருளை என்ன பண்றேன்னு பாரு. அண்ணே, மறுபடியும் சொல்றேன், வேண்டாம். கண்ணு கூச போட்டு துண்டை பிடிச்சி இழுத்து விட்டேன்னா பாத்துக்கோ. எனக்கு ஒண்ணு இல்ல, நீதான் அசிங்கப்பட்டுருவ. நான் ஓடியே போயிடுவேன். சீ, கொஞ்சமாவது பயம் இருக்காளா? துண்டை பிடிச்சி இழுத்துருவேன்னு சொல்லுதே, நீ ஓடி போயிடுவ, நான் அசிங்கப்படுவேனா? இப்ப இழுக்கிறேன் பாரு, யார் அசிங்கப்பட போறான்னு. அண்ணே, மறுபடியும் சொல்றேன், வேண்டாம். நான் வெக்கமே பட மாட்டேன். அப்புறம் நீ தான் வெக்கப்பட்டு செய்யின்னு கும்பிடி கும்பிடி அழுவ. சீ, எவ்வளவு இப்படி இருக்க? என் சோப்பை எடுத்து குடிச்சது இல்லாம இவ்வளவு தைரியமும் தெனாவட்டா பேசுற. அன்னைக்கு என் சோப்பை கிடைச்சவே நீதானல? அது நல்ல ரோஸும் பப்பாயாவும் சேர்ந்த சோப்பு தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சதா வாங்கி வச்சிருந்தேன். அதை தூக்கி குடிச்சிருக்கியே. அண்ணே, ரோஸ் போட்டு குளிக்கலாம் செடி. பப்பாளி பழத்தை சாப்பிடுவாங்களா? சோப்புல தேய்ப்பாங்களா? நீ பப்பாளி பழத்தை நல்லா சாப்பிடு, அப்புறம் நல்ல கலோட ஆயிடுவ. அதுக்கு பப்பாளி பழத்தை கொண்டு முதுகுலையும் மூஞ்சிலையும் தேய்ப்பாங்களா? சை, என்னல சொல்ற தம்பி? இப்ப கேளு, என்னல சொல்ற தம்பின்னு. சாண்டல திங்க முடியுமா? முடியாது. அப்போ அதை சோப்பா போட்டுக்கலாம். ரோஸ் சோப்பா போடலாம். ஆனா பப்பாளி பழத்தை திங்க முடியுமா? முடியும். அப்ப பப்பாளி பழத்தை தின்னாலே நல்ல கலர் ஆயிடும். அதை போய் மூஞ்சில தேய்க்கணும், முதுகுல தேய்க்கணும்னு சொல்லிட்டு இருக்க. போட, கொஞ்சம் கூட உனக்கு கூட இல்ல. ஆமால தம்பி, நீ சொல்றது சரிதான். யாரோ சொன்னாங்க நல்ல கலர் ஆயிடலான்னு. அதை பார்த்து நானும் பப்பாயா சோப்புன்னு ஆர்டர் போட்டேன். சை, யாரே இப்படி இருக்க? சரி சரி, பரவாயில்ல. உனக்கு பப்பாளி பழம் அம்மா கட் பண்ணி வச்சிருக்கான், போய் சாப்பிடு, சரியா? சரில தம்பி, நீயும் வா. வடாம எங்க போறேன்? நீ முதல்ல போ, நான் வாரேன். சரில. போய புள்ள என்ன சொன்னாலும் நம்புவான் போல. இவட மாதிரி ஆள் இருக்கிற வரைக்கும் நமக்கு கிடைச்சலே இல்ல. சரி சரி, போய் ட்ரெஸ்ஸை மாத்துவோம். ஐசு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. டாக்டர் சொன்னதை நினைச்சு எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. என்ன இப்படிலாம் சொல்றாங்க? கடைசி நேரத்துல வந்துட்டு
இப்படி சொல்றது நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னத்தான் நீங்க இதுக்கெல்லாம் பயப்படலாமா? அத்தான் எத்தனையோ பேர் எத்தனையோ ஆப்ரேஷனுக்கு போயிட்டு அவங்க கஷ்டப்பட்டு மீண்டு வெளியே வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத பயம் இந்த டெலிவரிக்கு ஏன் தான் இவ்வளோ பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவங்க கிரிட்டிக்கலாக இருக்கும்னு சொன்னாங்களோ தவிர வேற அப்படி பயப்பட வேண்டாம் தானே சொன்னாங்க. சும்மா எதையாவது நினச்சிட்டு இருக்காதீங்க. இல்ல ஐசு, மனசு ரொம்ப பாரமா இருக்கு. அன்னைக்கு உன்னை ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்பிட்டு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இப்போ மறுபடியும் இவங்க சொல்றத நினைச்சா எனக்கு கை காலெல்லாம் உதறுது. ஐயோ அத்தா, தேவையில்லாம பயப்படாதீங்க. ஏன் இப்படி பயப்படுறீங்க? எனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க பயப்படுறத பார்த்தா என்னமோ நான் அப்படியே போயிடுற மாதிரிலாம் பேசுறீங்க. வாய மூடு ஐசு. ஏன் ஐசு இப்படி எல்லாம் பேசுற? நானே நொந்து போயிருக்கேன். ஐயோ அத்தா, லாஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ணும்போதும் இப்படி தானே சொன்னாங்க. தலையில ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு அப்படித்தான் எதையாவது குழப்பிட்டு இருப்பாங்க. ஐயோ அத்தா, நீங்களும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து என்னை குழப்பாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அந்த பேச்சை விடுறீங்களா? ஏய், அவங்க நல்ல டாக்டர்ஸ். நீ இப்படி குறை சொல்லாத. வேணும்னா இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம எதுக்கும் செக் பண்ணிக்குவோமா? ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது தானே. எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறேன்ல. சும்மா ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரைன்னு சொல்லி இப்படி குழப்பிட்டே இருக்காதீங்க. ஏன் தான் இப்படி இருக்கீங்க? சரி ஐசு, நீ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் ரெடி பண்ணுறேன். இந்த அனிதா வேற எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல. ஆளையே காணும். சரிங்க தான். என்ன மகாராணி வந்துட்டாளா? என்னமோ நான் தான் துரத்தி முடிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாளே. வாய மூடுறியா? இங்க நாங்களே வேற பிரச்சனையில இருக்கோம். சும்மா எதையாவது பேசி உசுர வாங்காத. அதான் ஐயா தாங்கி பிடிச்சிருக்கேல. பின்ன என்ன பிரச்சனை வரப்போகுது? எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் வரும். இவனுக்கு என்ன? அதான் கல்லு கழுத்தியாட்டம் நல்லா தானே இருக்கா? இங்க பாரு அனிதா, தேவையில்லாம பேசாத. நானே மன உளைச்சல்ல இருக்கேன். எதையாவது பேசி என் ஆத்திரத்தை கலப்பாத. நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க இங்க என்ன பண்றீங்க? அவங்க ஏன் அம்மா நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இப்ப என்ன அவங்கள எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறீங்க? மரியாதையா எல்லாரும் என் ரூமை விட்டு வெளியே போங்க. என்னடி சொல்ற? யாரடி சொல்ற? யாரு சொல்ற? எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். வெளியே போங்க. ஏன் உனக்கு அப்படியே கூசுதோ? அவரை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறதுனால எங்களெல்லாம் வெளியே போக சொல்றியா? அவர் ஏன் புருஷன். நான் அவரை கட்டி பிடிச்சிட்டு நிப்பேன், இல்ல வேற எப்படியும் நிப்பேன். மரியாதையா வெளியே போங்கன்னு சொன்னேன். என்ன சேசு, ஏன் இப்படி கோவமா பேசுற? இல்லைங்க, இனிமையும் பொறுமையா பேசி பிரயோஜனம் இல்லை. அவங்க அம்மா இங்க வர்ற அளவுக்கு இருக்கிறாங்க. எப்படிங்க அவங்களுக்கு இவ்வளவு துணிச்சல் வந்துச்சு? இன்னும் என்னெல்லாம் சொல்லி கொடுத்து அனிதாவை உங்ககிட்ட இருந்து பிரிக்க போறாங்களோ தெரியல. அவளுக்கு இப்படி கொடுத்தாதான் சரியா வரும். நீங்க போய் துணியை மாத்துங்க, நானும் மாத்திட்டு வரேன். வேண்டாம் ஐசு, நீ ரூம்லயே இரு. நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஏங்க, இது நம்ம வீடு. நான் ஏன் பயப்படணும்? நீங்க சும்மா இருங்க. நீங்க போங்க, நான் வரேன். சரி ஐசு. அனிதா, இதெல்லாம் உன் கண்ணால பார்க்கணும்னு உன் தலையில எழுதியிருக்கு. என்ன செய்ய? உன்னையே ரூமை விட்டு வெளியே போன்னு கேட்குறா. இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுறத நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பேசாம நம்ம வீட்டில் வந்து உட்காரு. ஏமா, அப்படி எப்படி வந்து உட்கார முடியும்? அப்படி வந்து உட்காரணும்னா ஒரே அடியா தாலியை கலத்தி அவர் மூஞ்சில எரிஞ்சிட்டு தான் வரணும். என்ன செய்ய சொல்ற? இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கு காரணம் நீ தானே. என்னமோ ரொம்ப நல்ல மருமமான இப்ப தெரியுதா உனக்கு? எல்லாம் நான் பண்ண தப்புடி. என்னத்த சொல்லுது? எல்லாம் ஓ நேரமோ ஏன் நேரமோ இந்த வீட்டுக்குள்ள இப்படியெல்லாம் நடக்குது. அவ உண்டான உடனே தலையில தூக்கி வச்சு ஆடுதாருன்னு நீ சொன்னது சரிதான். எல்லாத்துலயும் உனக்கு அவசரம். இப்ப நீ வேதனைப்படுறத நான் கண்ணால பார்க்க வேண்டியதா இருக்கு. சரிம்மா, நான் என் பாட பார்த்துக்கிட்டதே. நீ கிளம்பு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். வேண்டாண்டி, நீ எதையும் ஆரம்பிக்காத. பொறுமையே இரு, எல்லாம் சரியாயிரும். வேற என்ன பண்ண சொல்ற? என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? என்னை பார்த்த உடனே பேச்சு நிறுத்திட்டீங்களே, என்னத்துக்கு? ஓ, பேசுறது என்ன பற்றி தானோ? என்ன அனிதா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன வேணும் சொல்லு. எனக்கு பிரச்சனையே நீ தான். போதுமா? வேற என்ன பிரச்சனை இருக்க போது?
ஓ அப்படின்னா அது நம்ம வீட்டு பிரச்சனை. நாமளே பேசி கலந்து ஒரு முடிவுக்கு வரணும். இதுல மூணாவது மனுஷங்க என்னத்துக்கு? இங்க பாரு, தேவையில்லாம ரொம்ப பேசுற. யாரு மூணாவது மனுஷங்க? அவங்க என் அம்மா. சரிதான், நான் என்ன பஞ்சாயத்துனதும் எங்க அம்மாவைய வர சொன்னேன்? இல்ல, அத மாதிரி அவங்க வாய் பேச வேண்டாம்னு சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனையோ சொல்லு. எல்லாம் நீ தான் பிரச்சனை, போதுமா? நான் சொன்ன உடனே அப்படியே போயிருவியா என்ன? அது எப்படி அனிதா, நீ சொன்ன உடனே போக முடியும்? போறதுக்கு டைம் வந்துட்டா போயிட வேண்டியதான், இல்லைன்னா போக முடியாதுதான். என்ன பண்றது? ஏங்க நீங்க என்னத்துக்கு அங்க நின்று வேடிக்கை பாக்குறீங்க? இங்க வாங்க. அதானே, என்ன கண்டாலே அப்படியே முகத்தை இஞ்சி தன்னை குரங்கு மாதிரி வச்சுட்டு வரல. இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசல. தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத. ஒழுங்கு மரியாதையா போய் வேலையை பாரு. நான் என்ன உங்களுக்கு வடிச்சு கட்டுறதுக்கு வந்தேன் நினைக்கலா? நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா? இப்ப யாரு உன்னை வேலைக்காரின்னு சொன்னா? நீ எதுவோ செய்ய வேண்டாம். இப்ப என்ன வேலை நடக்காம இருந்துருமா என்ன? எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன், இப்படி தானே? அதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுற? சீ, நீ எல்லாம் மனுஷியா? நினைச்சாலே கேவலமா இருக்கு. ஏன் தான் இவ்வளவு கோவப்படுறீங்க? கூலா இருங்க. எதுக்கு கோவம்? அதான் நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க பேசாம இருங்க. என்னடி என்ன பேச போற? என் மகளை இந்த மாதிரி நக்கல் அடிக்கிறதுக்கு தான் இவனுக்கு கட்டி கொடுத்தனா? யாரு நக்கல் அடிக்கிறா? அவளை யாராவது நக்கல் அடிக்க முடியுமா என்ன? ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? இங்க பாருங்கம்மா, தேவையில்லாம அவ வாழ்க்கையில தலையிடாதீங்க. அவ நல்லா தான் இருக்கா. அவளுக்கே என்ன பண்ற ஏது பண்றன்னு எதுவும் புரிய மாட்டேங்குது. அதுல நீங்க வேற வந்து குழப்பி விட்டுட்டு இருக்கீங்க. பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. வாய மூடு. எங்க அம்மாவை போக சொல்றதுக்கு நீ யாரு? இனி அவங்க இங்கதான் இருப்பாங்க. அவங்கள யாரும் எங்கேயும் போக சொல்ல முடியாது. பாத்தி ஐசு, இவள பேச வேண்டாம்னு சொல்ற? இவ எவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்கானு. ஐயோ அத்தான், சும்மா இருங்க. எனக்கும் டெலிவரிக்கு ஒரு ஆள் தேவை தானே? அவங்களும் இங்கேயே இருக்கட்டும். ஏன் வேண்டாங்கிறீங்க? இங்க பரடி, தேவையில்லாம பேசாத. உனக்கு வேலை செய்யறதுக்கு ஒன்றும் நான் இங்க வரல. என் மகளுக்கு ஒத்தாசைக்கு வந்திருக்கேன். சரி, உங்க மகளுக்கு ஒத்தாசையே இருங்க. எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது. இந்த வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்தா நல்லாதான் இருக்கும். நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன்? இப்படித்தானே அவரை மயக்கி வச்சிருக்க. அப்படியே கைக்குள்ள போட்டுக்கிட்டு உன் காரியத்தை சாதிச்சுக்கிற. நீ நினைச்சதெல்லாம் நடத்துற. என்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போய் தொலைறியோ அன்னைக்குதான் என் வாழ்க்கையில சந்தோஷம் பிறக்கும். வாய மூடு. தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க என்ன நடக்குன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. நானே மன வேதனையில இருக்கேன். எதையாவது பேசின அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஐயோ அத்தா, நீங்க பேசாம உட்கார போறீங்களா இல்லையா? எதுக்கு இப்ப அவளை அடிக்கிறீங்க? நீங்க பாருங்க, உங்க கையும் காலையும் வச்சுட்டு இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லைன்னா உள்ள போங்க. போதும், என்ன அவர் அடிக்கிறத கண்டு உனக்கு நல்ல முக மலர்ச்சியா இருக்குல்ல? பின்ன என்ன இன்னும் நாடகம் ஆடுற நாடகம்? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஐயோ அனிதா, என் முகமே அப்படித்தான். சிரிச்ச முகமும் சீதேவியும் சொல்லுவாங்க பத்தியா? அந்த மாதிரி இருக்கிறேன். இப்ப அதுல என்ன தப்பு? நீயும் அப்படி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா நீ இருக்க மாட்டேங்கிற. நீ இருக்க கூடாதுன்னு சொன்னா எப்படி? ஏய், இந்த கன்றாவியெல்லாம் பார்த்துட்டு என்னால இருக்க முடியாது. நான் வீட்டை பக்கம் போறேன். ஏம்மா, நீ பேசாம இரு. நான் சொல்ற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கிற. மேல போய் அஸ்வின் ரூம்ல ரெஸ்ட் எடு. நான் பாத்துக்கிறேன். இவங்க உன்னை என்ன சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன். நீ எங்கேயும் போக கூடாது. உனக்கு சாப்பாட நான் செஞ்சு தரேன். சரி டி, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு இல்ல, நீ இந்த ஊரை விட்டு எப்படி போறேன்னு பாரு. உன்னை நிரந்தரமா அனுப்ப தாண்டி போறேன். என்ன பாடு படுத்தி எடுக்கிற? என்ன ஒரு நாள் அது நிம்மதியா இருக்க விடுறியா? எப்ப பார்த்தாலும் அத்தான் நொத்தான் அத்தான் நொத்தானுக்கிட்டு இவரும் உன் பின்னாடி இதனால அழிதாரு. என்ன ஒரு பொருட்டா கூட நினைக்க மாட்டேங்கிறார்ல? ஏன் அனிதா, என்ன அனுப்புறதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படணுமா என்ன? நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். முடிஞ்சா நானே போயிருவேன், கவலைப்படாத. என்ன பாக்குற? என்ன பாக்குற? அவளை 24 மணி நேரமும் கரிச்சு கொட்டி கொட்டி டாக்டரே கிரிட்டிக்கலா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போதுமா? உனக்கு சந்தோஷம் தானே? இங்க பாரு, ஒண்ணு அவ பொழப்பா,
இல்ல அவ வயித்துல வளர்ற குழந்தை பிழைக்கும். நீ நல்லா வேண்டிக்கோ கடவுளை. குழந்தை பிழைச்சாலும் பரவாயில்ல, ஐஸ்வர்யா போய் சேர்ந்துடணும்னு நல்லா வேண்டிக்கோ. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அப்புறம் ஒத்தையில இந்த வீட்டை கட்டி நீ ஆளு. ஐஸுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்னை நீ உசுரோடவே பார்க்க முடியாது. என்ன அனிதா அப்படி பாக்குற? அதான் ஏதோ சொல்லிட்டு போறாருனா டாக்டர் சொல்லுவாங்க. அதுக்காக அவ்வளவு சீக்கிரம் நான் போயிருவேனா என்ன? அவ்வளவு சீக்கிரம்லாம் போக மாட்டேன். நீ எதிர்பார்க்கிற எதுவும் நடக்காது, கவலைப்படாத. அனிதாமா நீ வந்துட்டியா? உன்னதான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆமா எங்க போயிருந்த? உன் ஆளே காணோன்னு நான் எம்பட்டு நேரம் தேடினேன் தெரியுமா? என்னாச்சு அனிதாமா? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? உன்னை ஐசம்மா ஏதாவது சொல்லுச்சா? அம்மா நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் இப்படி சண்டையே போட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லாவே இல்ல தெரியுமா? எதுக்கு சண்டை போடுற? எல்லாரும் ஒன்னே தான் கொட சொல்றாங்க. நீ ரொம்ப கோவப்படுறியா? என்னாச்சு சொல்லு அனிதாமா. பாரு சிரிச்சா எம்பூட்டு அழகா இருக்குது. தேவத மாதிரி இருக்க தெரியுமா? இப்ப என்னத்துக்கு உம்முன்னு இருந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அம்மா காரிட்ட நான் எங்க சண்டை போடுறேன், அவதான் என்கிட்ட போடுறா. ஐசம்மா எப்பவுமே அப்படித்தான். எதுக்காவது கோவப்பட்டிருக்கும். அதெல்லாம் தப்பா நினைச்சுக்காத சரியா? ஐசம்மா ரொம்ப பாசமா இருக்கும் அம்மால தெரியுமா? உன்னை ஐசம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அனிதாம்மா. எனக்கு அஸ்வின் செல்லத்தை தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா சாப்பிட்டியா? ஐயோ அனிதாம்மா அதெல்லாம் இல்ல. எனக்கு யாரு சாப்பாடு தரா? நீயும் இல்ல, ஐசம்மாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு. அதான் இப்போதான் பனானா சாப்பிட்டனா அப்படியே வயிறு தும்முன்னு ஆயிட்டு. அண்ணன் ஒரு பனானா நான் ஒரு பனானா சாப்பிட்டோம். ரெண்டு பேரும் தெரியுமா அப்படியே வயிறு தும்சுன்னு ஆயிட்டு. இப்போதான் ஐசம்மா வந்துச்சு, ஏதாவது செஞ்சிருக்கும். சரி சரி நீ டிவி பார்த்துட்டு செத்த நேரத்துல அம்மா உனக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு தரேன் சரியா? சூப்பர் அனிதாம்மா. உன்னைய மாதிரி ஒரு அம்மா தான் எனக்கு வேணும். நீ சூப்பரா என்னைய பாத்துக்குவ. சரி சரி இரு இப்ப வந்துடுறேன். சரிம்மா. எப்படியோ அனிதாம்மா மூடு மாறிட்டு. ஐசம்மா நீ எப்போ வந்த? தேவதை மாதிரி இருக்க தெரியுமா? ஓ சின்ன தேவதையா பெரிய தேவதையா? ஐசம்மா அனிதா மட்டும் பேசுறத ஒட்டு கேட்டியா? ஒட்டெல்லாம் கேட்கல, என் காதுல விழுந்துச்சு. இப்பதானே அனிதா மாட்ட சொல்லிட்டு இருந்த நீ தேவதை மாதிரி இருக்குது. அதையே என்கிட்டயும் சொல்ற பாத்தியா? ஐயோ ஐசம்மா நீ எப்பவுமே தேவதை, அனிதாம்மா எப்பவாவது தேவதை. இல்லடா அப்படியே பத்திரகாளி மாதிரி இருக்கும். இன்னைக்கு சிரிச்சிச்சோ அதான் தேவதைன்னு சொன்னேன். நீ பொழைச்சிக்குவடா. சரி அண்ணனுங்க? அண்ணன்கிட்ட சண்டை போடாம இருக்கணும் சரியா? சரி ஐசம்மா நான் எப்பவும் சண்டை போடாம தானே இருக்கேன். சில சமயம் விளையாடுவேன், சில சமயம் அண்ணன் விளையாடுவான். அதான் உங்களுக்கு சண்டையா தெரியுது. ஓ எனக்கு தான் சண்டையா தெரியுதா? அது சரி ஐசம்மா. டாக்டர் என்ன சொன்னாங்க? குட்டி பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா குட்டி பாப்பா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அம்மா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பர் ஐசம்மா. டேய் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அண்ணன் நீனும் போய் அம்மா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், போய் சாப்பிடுங்க. ஐயோ ஐசம்மா நீ முதல்ல சொல்ல மாட்டியா? நானும் அண்ணனும் வாழைப்பழம் சாப்பிட்டோம். அப்புறம் அனிதாம்மா ஏதோ செய்ய போறேன்னு போயிட்டு இருக்கு. நீ முதல்ல சொல்லிருந்தா நான் சொல்லிருப்போம்ல. அனிதாம்மா எதுவும் செய்ய வேண்டாம் சொல்லி இப்போ போய் சொல்லிட்டு வாடா சரியா? சரிடா நீ போய் சாப்பிடு. நான் சொல்லிட்டு அப்புறம் அண்ணனையும் கூட்டிட்டு வந்து சாப்பிடுறேன். அப்ப நீ சாப்பிடல? எனக்கு பசிக்கலடா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி ஐசுமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நிறைய ஹார்ட் போட்டிருக்க, சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரி சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? டுடே எபிசோடு சூப்பர் அக்கா. அஸ்வின் செல்லம் சாங் சூப்பராக பாடுறாங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. அம்மா ஐஸ்வர்யா அக்கா, அரவிந்த் மாமா எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யா அக்கா சூப்பர். அனிதாக்கா, நீங்கள் சும்மா சும்மா கோவ போடுற, எனக்கு பிடிக்கல, ஐ ஹேட் யூ. அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ போத் ஆஃப் யூ. உம்மா உம்மா. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யா அக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உம்மா உம்மா. ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, அப்பா, உம்மா 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 அப்படின்னு சொல்லி சூர்யா கமெண்ட் பண்ணியிருக்கான். ஹாய் பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, புஜுக்குட்டி, அருஞ்சலா, அஸ்வின்சலா, லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உம்மா உம்மான்னு பிரகாஷப்பா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ட்ரெஸ்ஸு சூப்பர், இங்கே எல்லாரும் ஃபைன். அரவிந்த் மாமா, அனிதாக்கா, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா சங்கீதா. நானே பேச மாட்டேன், நீயும் பேசாத. ஐ லவ் யூ ஸோ மச் டியர். என்ன சங்கீதாக்கா, என்ன மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது? அவளை எப்பவுமே உங்களுக்கு பிடிக்கும். அதனால அவள் என்ன ஊம குசும்பு பண்ணாலும் தெரிய மாட்டேக்கு. என்ன செய்யறது? ஏன் பிரச்சனை? எனக்கு பேச மாட்டீங்களா? நீங்கள் பேசுறதெல்லாம் நான் பேசுவேன். பிரகாஷ் அண்ணா பாருங்க சங்கீதாக்கா எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. ஐ லவ் யூ ஸோ மச் சூர்யா செல்லம். எப்படிம்மா இருக்க? நீ அம்மா கூட பேசு செல்லம். அம்மா வீஞ்சிட்டு இருக்கட்டும். ஐ லவ் யூம்மா. சாப்பிட்டீங்களா? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அப்பா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா அனிதா, ஓ வாய் நல்லா இருந்தா யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. டேய் சாங்கு கவிதை சூப்பர்டா செல்லங்களா. இந்த அனிதாவை ஒரு வழி பண்ணுங்கடா தம்பி, பாவம். ஐயோ எனக்கு ஐஸ் போதும், அனுப்புங்க. ஐ லவ் யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மைதான். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன தெய்வமக்கா, என் வாய் தான் பெரிய குறையா இருக்கு உங்களுக்கு. நான் என்ன செய்யட்டும்? நான் முன்னே சொல்லிடுறேன், அது உங்களுக்கு பிடிக்க மாட்டேக்கு. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் வசந்தி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. பாவம் அண்ணா, பசி மாதிரி தான் ப்ராப்ளம் டெய்லி இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். உண்மைதான், உனக்கு புரியுது. இந்த அனிதாக்கு புரிய மாட்டேங்க, என்ன செய்யறது? ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கோவம் வந்தால் குறைக்க முடியல, என்ன செய்யறது? அது அப்படித்தான், பசி மாதிரி தான், அப்பப்போ வரும் அப்பப்போ போகும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய், என்னுடைய இனிமையான குடும்பத்தில் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்கும்க்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள்
ஹாய் மகிஷாலினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் டயர்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மைதான், நீங்கள் டயர்ட் ஆகுறீங்களோ இல்லையோ, இந்த அனிதா கிட்ட போராடி நான் தான் டயர்ட் ஆகுறேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. என்ன மகியக்கா, டயர்ட் ஆயிட்டீங்களா? இப்பவே டயர்ட் ஆகிட்டா எப்படி? இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குல்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பவே டயர்ட் ஆயிட்டீங்களா? ஐயோ பாவம் நீங்க. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் விபிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? சூப்பர் 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 வீடியோ டுடே, நைஸ் டுடே ஆல்சோ ட்ரெஸ் வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்கக்கா? ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, அஸ்வின், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து பத்திரமா இருங்க. நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன், பத்திரமா இருக்கேன். ஐ லவ் யூ தங்கம், ஐ லவ் யூ புஜுக்குட்டி, ரயிலுக்குட்டி, அம்முக்குட்டி, என்னோட கண்ணுக்குட்டி, என்னோட செல்லக்குட்டி, என்னோட புஜிமா. பத்திரமா பார்த்துக்கிறேன். அனிதா கொஞ்சம் குறைக்கணும். அனிதா விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தவங்க கெட்டு போவதில்லை. நீங்கள் ரொம்ப 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 பாவம். கிரீன் கலர் சாரி ஐஸ்வர்யாவுக்கு செம மாசாக இருக்குது. பார்க்கும்போதே கண்ணை பறிக்குது. அழகாக இருக்குது. எல்லாருடைய பிளாக் கலர் ட்ரெஸ் ரொம்ப 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 அழகாக இருக்குது. ஆனால் எனக்கு பிளாக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் வர வர அழகாயிட்டே போகிறீங்க. அருண் தங்கம், வருத்தப்படாதீங்க. தம்பி இப்படி இருந்தால் தான் மாசாக இருப்பான். நீங்கள் இப்படி இருந்தால் தான் அழகாக ரெண்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் பார்க்கும்போது செம்மையாக இருக்கீங்க. செம்ம மாஸ் வீடியோ. ஐ லவ் யூ தங்க கட்டிங்களா. வேறு வீடியோ வேறு லெவல். நீங்கள் ரொம்ப ரொம்ப பாவம் தான் மாட்டிக்கிட்டு ஒருத்தர். ஐஸ்வர்யா ஐ லவ் யூ அத்தான். அனிதா ஐ லவ் யூ. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. ஐ லவ் யூ உமா. வீடியோக்கு நன்றின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? நீ பார்த்து பத்திரமா இருமா. உடம்ப பார்த்துக்கோ. வீட்டுக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசு பசங்கிட்ட. ஐ லவ் யூ ஸோ மச் மாசிலா. ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விட்டு கொடுக்குற பழக்கமே தான் எனக்கு கிடையாதுல்ல. அதை சொன்னால் எப்படி? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? க்ரீன் கலர் சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாசிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, புச்சுக்குட்டி, ரயிலுக்குட்டி எப்படி இருக்கு? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் மாசிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? தங்கக்குட்டி, புச்சுக்குட்டி, ரயிலுக்குட்டி, மயிலுக்குட்டி, என் தங்கம், ஐ லவ் யூ. ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? வெரி நைஸ் வீடியோ. செல்லக்குட்டீஸ் ஐ லவ் யூ உமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் காயுக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் காயுக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அனிதா இஸ் நாட் குட் ஹர்ட்டிங் மாமாஸ் ஹார்ட். ஐஸ்வர்யா இஸ் வெரி இன்னசென்ட் லேடி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? என்ன அப்படி என்னத்த மாமாவை புண்படுத்திட்டேன்? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நீங்கள் வேற எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஹாய் அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா?
நான் நல்லா இருக்கேன். அஸ்வின் செல்லம் கவிதை பாட்டு சூப்பர். அனிதாக்கா கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க. லவ் யூ ஸோ மச். உமா 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 எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர். பச்சை சேலை சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நாங்கள் நல்லா இருக்கோம்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் போட்டிருக்க பச்சை சேலை நல்லா இருக்கா? என்ன ஐஸை மட்டும் தான் சூப்பர்னு சொல்லுவீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி கணபதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? சாப்பிட்டியா? லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா, ஹாய் அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமை சண்டை போடாதீங்க. அனிதாக்கா கூட இன்னைக்கு மீன் குழம்பு அனைவரும் சாப்பிட வாங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீன் குழம்பா? நல்லா சாப்பிடுங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் முத்துமாரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் முத்துமாரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் முத்துமாரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் முத்துமாரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் முத்துமாரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் வர்சஸ் அண்ணா, மிகவும் சுவாரஸ்யமான கார்ட்டூன், நல்ல பதிவுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஊரில் இருக்கல, கிளம்பியாச்சா இல்லையா? சாட்டர்டேன்னு சொன்னல. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் வெனிஸ் ஃபேக்டாச்சி, எப்படி இருக்கீங்க? சுட்டி அஸ்வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு எங்கள் வீடியோ பார்த்துட்டு எங்கள் வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நானும் என் தம்பியும் உங்களை சந்திக்கிறோம். பாய். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம